வெல்கம் டு சிறுமை சாஃப்ட் சில்க் அஸ்வியா பியூர் சில்க்ஸ். நம்ம சாஃப்ட் சில்கில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், நேற்று கூட சொன்னேன், நிறைய வெரைட்டி மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஜக்கார்டு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங். ஹாட் சில்கில், சாஃப்ட் சில்கில் ஜக்கார்டு பார்டர் ஒர்க் இருக்குது, அது வந்து நம்ம சிறுமுகையில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ ஹாட் சில்க் ஒர்க்கெல்லாம் ஒன்று தான். ஹாட் சில்க் அது, இது சாஃப்ட் சில்க். கொஞ்சம் சர்டன் டிகிரி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக பாயில் பண்ணி நம்ம ப்ரொடெக்ஷன் எடுத்தோம், அதாவது ரா மெட்டீரியல் எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட் சில்க். ஸோ அந்த சாஃப்ட் சில்க்குங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட் சில்கில் வந்து நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப கூலிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஜக்கார்டு பார்டர் ஒர்க் தான் ஹெவியாக பண்ணுவாங்க. ஹெவி ஒர்க், அதாவது பிரைடல் லுக், மேரேஜ், வெட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதே வந்து நம்ம சிறுமுகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லையும் நம்ம பண்ணுறோம். அங்கே பண்ணுற ஜக்கார்டு பார்டர் ஒர்க்கே தான் சேம் இங்கேயும் பண்ணுறோம். பட் அது ஹாட் சில்க், இது சாஃப்ட் சில்க், அவ்வளோதான் வேரியேஷன். மற்றபடி மெட்டீரியல் ஆர் சேம். மெட்டீரியல் வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹாட் சில்க்கு, இது சாஃப்ட் சில்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட்டப்பட்டு பார்டர். ரெட்டப்பட்டு பார்டர்னா ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. ஜக்கார்டு பார்டரில் வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுடுவோம். பிரித்து அதில் வந்து பல்லு கலரோ பாடி கலரோ சென்டரில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம ரெட்டப்பட்டு பார்டர்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மேனுஃபேக்சரிங்கில் ரெட்டப்பட்டு பார்டர் ப்ரொடெக்ஷன்ஸ். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன மாதிரியே பார்டரில் பாருங்கள், உங்களுக்கு பார்டர் ரெண்டாக பிரித்து அதில் வந்து பல்லு கலர் என்னமோ அது நம்ம சென்டரில் அப்படியே ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தான் இருக்கும். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஸோ அதே மாதிரி தான் வரும். ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு கலர் என்னமோ அதுதான் சேம் கலர். எப்போவுமே கான்செப்ட் அதுதான். பல்லு என்ன இருக்கோ அதுதான் ப்ளவுஸ் கலர் வரும். ப்ளவுஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை ரிப்புக்கு அந்த ஜக்கார்டு பார்டர், ரெட்டப்பட்டு பார்டர் ஒர்க்கும் வந்துடும். ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம டேபிளில் இருக்கிறது. இப்போ இதில் பார்த்துட்டோம், இது கான்ட்ராஸ்ட் பார்டரில் பார்த்துட்டோம். இது வந்து செல்ஃப் கலர், செல்ஃப் கலர்லேயும் ரெட்டப்பட்டு பார்டர். ஸோ இது வந்து டேபிளில் போட்டிருக்கிறது உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் டேபிளில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது செல்ஃப் கலரு, செல்ஃப் கலர்லேயே அதே ஒர்க்கு ரெட்டப்பட்டு பார்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன் வேரியேஷனும் பண்ணியிருக்கோம். அதாவது பாருங்கள், ரெட்டப்பட்டு பார்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து மூணாக பிரித்து இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் இதில் நம்ம பண்ணுறோம். எப்போவுமே வந்து பார்டர் வந்து பிரைடாக இருக்கும்போது பாடியில் வந்து அழகாக சின்ன சின்ன புட்டா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த சாரீ அழகாக லுக்காக தெரியும். பாடிலையும் ஃபுல் ஒர்க் பண்ணி பார்டர்லேயும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை லுக்காக பிரைடலாக தெரியும். பட் ஆனால் அதோட லுக் வராது. ஸோ அதே தாங்க கான்செப்ட். ஸோ இதுக்கு பேர் தான் ரெட்டப்பட்டு பார்டர். அதாவது நம்ம மேனுஃபேக்சரிங்கில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட் பண்ணுறவங்க நேம் வந்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்டில் இருங்க. என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் உள்ளே வந்துட்டுருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் டச் ஆகிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.